கார்த்திகா என்ன பண்ணிட்டு இருக்க? பூ கட்டிட்டு இருக்கேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே, அதனால சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் பூ போடணும்னு சொல்லிட்டு பூ கட்டிட்டு இருக்கேன். இது வந்து பூ நம்ம ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம கையாலேயே கட்டி போடும்போது இன்னுமே வந்து ரொம்ப விசேஷம். இன்னும் நம்ம வீட்டில் வந்து பூச்செடிங்கள்லாம் இருந்ததுன்னா அது நம்மளே பூக்கள் பறித்து நம்ம வந்து இது மாதிரி கட்டி சுவாமிக்கு வந்து மாலையாக போடும்போது அது இன்னுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா மெனக்கெடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலங்கார பிரியர். அவருக்கு நீங்கள் வந்து தனியாக இது மாதிரி பூக்கள் பறித்து நம்ம வந்து பூக்கள் கட்டி அவருக்கு போடும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராமா. கடவுள் வந்து ரொம்ப இஷ்டப்படுவாராமா. அந்த மாதிரி நம்ம கட்டி போடும்போது நம்ம ஒரு பிரார்த்தனையை வச்சோம் அப்படின்னு சொன்னால் கடவுள் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு நமக்கு உடனே அதுக்கான பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் ஆதிசங்கரர் வந்து ஒரு அற்புதமாக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. கடவுள்கிட்ட வந்து 5 விஷயங்களை மட்டும்தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்வம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே அது இருக்கும். நான் தான் இந்த வேலையை செய்கிறேன், நான் தான் வந்து இந்த குடும்பத்துக்காக வேலை பார்க்குறேன், நான் தான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை நம்ம எல்லாத்து வாயிலிருந்தும் வரக்கூடிய ஒரு சாதாரணமான வார்த்தை தான். ஆனால் அப்படி நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கவே கூடாதாமா. அப்படி நம்ம கடவுள்கிட்ட வந்து கர்வத்தை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து விட்டுடணும், கர்வம் என்கிட்ட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்கணுமா. அது நம்ம முயற்சியால் அது கண்டிப்பாக வரவே வராது. அது வந்து கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த குணம் நம்மக்கிட்ட வந்து வராது. அதனால கடவுள்கிட்ட ஃபஸ்ட்டு பிரார்த்தனையாக கர்வத்தை விட்டு விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை தான் வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது ஆசை தான் வந்து துக்கத்தை கொடுக்கும். நமக்கு ஒரு ஆசையை நிறைவேறிடுச்சுன்னா இன்னொரு ஆசை வந்துடும், அந்த ஆசை நிறைவேறிச்சுன்னா இன்னொரு ஆசை வந்துடும். ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றிக்காமல நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஆசை நமக்கு என்ன பண்ணுதுன்னா துக்கத்தை தான் கொடுக்குது, துன்பத்தை தான் கொடுக்குது. அதனால நம்ம மனசில் எழக்கூடிய அந்த ஆசையை வராமல் தடுக்கிறதுக்கு வந்து கடவுளால் மட்டும்தான் முடியும். அது கடவுளுடைய அனுகிரகத்தால் மட்டும்தான் முடியும். கர்வம் எப்படி நம்ம மனசில் இருக்கக்கூடாதோ ஆசையும் நம்ம மனசில் இருக்கக்கூடாது. அடுத்து 3வது விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா திருப்தி. ஆமாம், திருப்தி வந்து மனுஷனுக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சி தானாகவே தேடி வந்துடுங்க. எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு திருப்தி வேணும். எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் அதில் நமக்கு திருப்தி வேணும். இதை விட இன்னொன்று பெஸ்ட்டு இந்த உலகத்தில் நிறைய பெஸ்ட்டு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு திருப்தி அடைஞ்சோன்னா நமக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்த 4வது வந்து இரக்க குணம் இருந்துட்டா போதுங்க. இது உலகமே உங்கள் வசம்தான். ஏன் கடவுளே உங்களை தேடி வருவாங்க. இறைத்தன்மையே பார்த்தீங்கன்னா இரக்க குணம் உள்ளவங்க கிட்ட தானாகவே தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இரக்க குணம் அப்படிங்கிறது நம்மளால நினைச்சாலாம் வந்துடாது. கடவுள் அனுகிரகம் செய்தால் மட்டும்தான் அந்த இரக்க குணம் நம்ம கிட்ட வரும். எப்படி திருப்தி அடைகிறது அப்படிங்கிறது கடவுள் அனுகிரகிச்சால் மட்டும்தான் முடியுமோ அதே மாதிரி தான் இரக்க குணமும். இதெல்லாம் வந்து நம்மளோட முயற்சியால் எதுவுமே கொண்டு வர முடியாது. கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த 4 விஷயமும் நமக்கு கிடைக்கும். 5வது விஷயம் என்ன தெரியுமா? மோட்சம். பிறந்தாச்சு, வாழ்ந்துட்டு இருக்கோம். கடைசியாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும்? நமக்கு வந்து மோட்சம் வேணும். அதாவது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நற்கதி கிடைக்கணும். அதுக்காகத்தானே இவ்வளோ தூரம் பாடுபட்டுட்டு இருக்கோம். அந்த அதாவது இப்போ இருக்கும்போது நம்ம எல்லோரும் சந்தோஷமாக தான் இருப்போம். ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் அப்போவும் நமக்கு நற்கதி வேணும் அப்படின்னா அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தால் மட்டும்தான் முடியும். அந்த மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவர் கடவுள் தான். அதையும் சேர்த்து தான் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இந்த 5 மட்டுமே நம்ம கடவுள்கிட்ட தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணணும். இந்த 5 நமக்கு தேவையான ஒன்று. கர்வம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, ஆசை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, திருப்தியும் இரக்க குணமும் வேணும். அதே மாதிரி ஃபைனலாக நமக்கு மோட்சமும் வேணும். இந்த 5 குணங்களும் நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் சொர்க்கமயமாகவும் இருக்குங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பயனுள்ள தகவலை பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.